Airfoil powered by Nokia Lumia 630. தென்சுக்கியா அசாமைச் சேர்ந்த ஒரு சின்ன ஊர். தேயிலை தோட்டத்துக்கு பிரபலமான இந்த தென்சுக்கியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் மாயோங். எப்படி தென்சுக்கியா தேயிலை தோட்டத்துக்கு ரொம்ப பிரபலமோ அதே மாதிரி மாயோங் பில்லி சூனியும் செய்வன செய்யறதுல பிரபலம். மகாபாரதத்துல கூட மாயோங் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. படிகாரத்துல கட்டப்பட்ட சிகப்பு துணியும் எலுமிச்சம் பழமும், ஊசிகள் குத்தப்பட்ட எலுமிச்சம் பழம், சிகப்பு துணியில கட்டப்பட்ட கருப்பு பொருட்கள், இது எல்லாமே எப்பவாவது எங்கேயாவது வழியில இருக்கிறத நாம பார்த்திருக்கோம். ஆனா இது எல்லாத்தையும் யார் செய்யறாங்க, எங்க செய்யறாங்க, எதுக்கு செய்யறாங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நாம இஷானே தேவயானை கதையை தான் பார்க்க போறோம். அந்த பொண்ணுங்க குவாஹாட்டியிலிருந்து விடுமுறைக்காக தன்னோட தாத்தா வீட்டுக்கு வர்றாங்க. விஞ்ஞானத்தை பரிபூர்ணமா நம்பி மாய மந்திரத்தை எல்லாம் கேலி செய்யற இந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையில என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். எப்படிமா இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கீங்க தாத்தா? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன்மா. ஹாப்பி அன்யாங். பாட்டி, உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருமா. நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? பிரயாணம் எப்படி இருந்தது? ரொம்ப போரிங். கேட்கவே கேட்காதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கோம். சரி, அதெல்லாம் விடுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. எதாவது சாப்பிட கொடுங்க ப்ளீஸ். முதல்ல போய் கைகால் முகம் கழுவிட்டு வாங்க. மாலதி, சொல்லுங்கம்மா. குழந்தைங்க வந்திருக்காங்க, உங்களுக்கு வெந்நீர் போடு. சரிங்கம்மா. யார் இந்த மாலதி? வீட்டு வேலை செய்யறதுக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு சேர்த்தோம். எனக்கு அவ ரொம்பவே உதவியா இருக்கா. அது சரி பாட்டி, உங்க ஃபிகரோட சேர்ந்து இந்த வீட்டையும் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. ஏய், என்னையே கேலி பண்ற பாத்தியா? நான் எதுவும் செய்யல. இந்த வீட்டை மாலதி தான் பாத்துக்கிறா. ரொம்ப நல்ல பொண்ணு. உங்க பாட்டிக்கு 2 வேலைக்காரங்க, ஒன்னு மாலத்தி, இன்னொன்னு நான். போதும் சும்மா இருங்க. குட் ஃபன் தாத்தா. சரி வா, திங்ஸ் எல்லாம் மேல ரூம்ல வச்சிட்டு வந்து. வேண்டாம், மேல வேண்டாம். மேல அக்காவுக்கு நான் வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கேன். அக்காவா? உங்களுக்கு அக்கா இருக்காங்களா? எங்க அக்கா இல்ல, வாடகைக்கு இருக்கிறவங்க. மாலத்தியே அவங்கள அக்கா தான் கூப்பிடுவான். அவ வீடு வாடகைக்கு வேணும்னு கூட்டிட்டு வந்தா சரி சும்மா தான் இருக்குன்னு கொடுத்துட்டோம். அப்படியா? யார் அந்த அக்கா? என்ன பண்றாங்க? அது எதுவும் தெரியாதுமா. எப்பவுமே அமைதியா ரூமுக்குள்ளேயே உட்காந்து அவங்க புக் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓ, அவங்க சரியான புக் வாமா? அப்படின்னா அந்த அக்காவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை புடிச்சே ஆகணும். சரி போங்க, சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க. போங்க, அதுக்குள்ள நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். போங்கம்மா.
ராத்திரி நேரத்துல யாரு கதவை தட்டுறது? யாரா இருக்கும்? யார் இது? உங்களுக்கு என்ன வேணும்? இங்க மிஸ்டர் பர்வா பாகர் இருக்காரா? இல்ல. இது இங்க எப்படி வந்துச்சு? ஈஷு! ஈஷு! ஈஷு, டெய்லி ராத்திரி யாரோ ஒருத்தர் வராங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீரா, நான் போய் பார்க்கறேன். வேணாம் 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 ப்ளீஸ். தாத்தா வேணான்னு சொன்னார்ல, சோ ப்ளீஸ் வேண்டாம் ப்ளீஸ். சரி, நான் விண்டோவை திறந்து பார்க்கறேன். தேவ், தேவ் சீக்கிரம் வா. தோ, இவன் அதே பையன்தான். இவன் தான் அன்னைக்கு ராத்திரியும் கதவு தட்டினா. ஆனா இவன் எங்க போறான்? என்ன மேல போறான்? இவன் மேல எதுக்கு போறான்? அக்கா ரூமுக்கு போறான். நான் சொல்றது புரியலையா தேவ்? அந்த பையன் நேத்து அக்காவோட ரூமுக்கு தான் போனான். அதனால தான் டெய்லி நம்ம வீட்டு கதவை தட்டிட்டு போறான். ஆனா இவங்க தனியா இருக்காங்கன்னு தானே நம்ம தாத்தா சொன்னாரு. மாலத்தி வரா. சரி, அவகிட்டே கேட்கலாம். ஏய் மாலதி, ஒரு நிமிஷம் இல்ல. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? வந்து அந்த அக்கா கூட ஏதாவது பையன் இருக்கானா? பையனா? எந்த பையன்? அக்கா இங்க தனியா தான் இருக்காங்க. ஏன்னா அக்காக்கு சொந்தம்னு யாருமே இல்ல. நாள் முழுக்க அவங்க வீட்லயே இருப்பாங்க. ஆமா, வீட்லயே தான் இருப்பாங்க. நாள் முழுக்க புக்கை தான் அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வெளியில போய் வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க. நீங்க 2 பேரும் அவங்கள எந்த தொல்லையும் பண்ணிடாதீங்க. யாராவது அவங்களுக்கு அதிகமா பேசினாலே பிடிக்காது. சரி, நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. சாப்பாடு வேற செய்யணுமா. வரேம்மா.
வாரத்துல ஒரு நாள் தான் வீட்டை விட்டு வெளியே போவாங்களாம். அப்ப அவங்க எந்த வேலையும் செய்யறதில்ல போல இருக்கு. அப்ப வீட்டு வாடகைக்கும் சாப்பாட்டுக்கும் பணம் எங்க இருந்து வருது? இவங்க விஷயம் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. அவங்க தனியா தான் இருக்காங்கன்னா அந்த பையன் எங்க இருந்து வரான்? எல்லாம் எவ்வளவு ஆச்சரியமா இருந்ததோ அவ்வளவு பயங்கரமாவும் இருந்தது. எங்களுக்கு எங்க தாத்தா பாட்டி நினைச்சு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அவங்க பாவம் இந்த வயசுல அந்த வீட்டுல எப்படி தனியா இருப்பாங்கன்னு தோணுச்சு. அப்பதான் நாங்க ஒரு முடிவெடுத்தோம். என்ன ஆனாலும் சரி அந்த வீட்டுக்குள்ள போய் என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நினைச்சோம். அவங்க எப்போ வெளியே போனாங்களோ அப்ப நாங்களும் அந்த ரூம்குள்ள போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு போனோம். திறந்துருச்சு. ஐயோ, இதெல்லாம் என்னது? இந்த இந்த போட்டோகிராஃப்ஸ்லாம் யாரோட இது? இதுல டேட்ஸ் கூட எழுதியிருக்கு. என்ன இது? பார்த்தா தெரியல, மண்டை ஓடு. அப்படின்னா இந்த அக்கா கதவை மூடிட்டு இந்த மாதிரி பூஜை தான் செய்யறாங்களா? என்னாச்சு? என்னாச்சு? அட, இது அந்த பையன் தானே? Oh no, he's dead. இஷு, இஷு அக்கா வந்துட்டாங்க. இவங்க இந்த ராத்திரி நேரத்துல எங்க போறாங்க?
நமஹ. ஓம் ஸ்ரீம் காய் நமஹ. ஓம் க்ரீம் காய் நமஹ. ஓம் க்ரீம் காய் நமஹ. இஷு இஷு இங்க இருந்து போயிடலாம் ப்ளீஸ். இஷு அவங்க நம்மள பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வா போலாம். சீக்கிரம் வா, நம்ம முதல்ல போலீஸ் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த அக்காவை பார்த்தா நல்ல பொம்பளை மாதிரி தெரியல, யாரும் நம்ம சொல்றது நம்ப மாட்டாங்க. அதனால நம்ம போலீஸை ஸ்ட்ரைட்டா அக்காவோட ரூம்க்கே கொண்டுட்டு வந்து காட்டிடலாம். உங்க வீட்ல இருந்து யாரோ கால் பண்ணாங்க. நான் தான் சார் கால் பண்ணேன். என்ன விஷயம்? முகமது சார். மேல இருக்கிற ரூம்ல போய் நல்லா சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். இந்த சம்பவம் நடந்தப்போ நீங்க எங்க இருந்தீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? நான் மேலே என் ரூம்ல தூங்கிக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு என்ன நடந்ததுன்னு கூட சரியா தெரியாது. இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. என்னை பத்தி ஏன் தான் தேவையில்லாம இப்படி வளரிட்டு இருக்காங்களோ. நான் வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் சார், எங்கேயும் எதுவுமே கிடைக்கல. பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் சொன்னேன்ல, எதுவும் இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது சார். இவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. தாஸ்குப்தா சார், எங்க சோதனை முடிஞ்சிருச்சு, எங்கேயும் எதுவும் கிடைக்கல. உங்க பேத்திங்களும் ஆதாரமே இல்லாம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. சாரி சார், என் மொபைலை மேல வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, ஓகே, போ. ஓகே சார். சார் நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நான் நீங்க பேசுனதெல்லாம் கேட்டேன். கண்டிப்பா சட்டம் தன்னோட வேலையை செய்யும். இந்த அக்கா ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க பாத்தியா? போலீஸ் முன்னாடி ரொம்ப இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறாங்க. இன்னும் 2 நாள் தான். உங்க 2 பேருக்கும் இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இந்த 2 நாள்ல நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுக்கோங்க.
இங்க பாரு, இவ இவ அதே பையன்தான். திரு ஆர்.கே. பர்வாவின் மகன் தீப் பர்வா கார் விபத்தில் உயிரிழந்தான். இந்த பையன் தான் செத்துட்டானே. ஆனா அன்னைக்கு ராத்திரி எப்படி வந்தான்? இந்த முகத்தையும் இதையும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. இவரே எங்கேயோ பார்த்தமா இருக்குல்ல? தேவ், இவங்கெல்லாம் தான் நம்ம கண்ணுக்கு அடிக்கடி தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. கவனமா பாரு, இவங்கள பத்தி ரிப்போர்ட் ஏதாவது கண்டிப்பா இருக்கணும். நீ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணி ஐஷோ, யாரெல்லாம் இறந்திருக்காங்களோ அவங்க மரணம் ரொம்ப வித்தியாசமா நடந்திருக்கு. இங்க பாரு, எல்லாமே தெளிவா எழுதியிருக்கு. இவங்கெல்லாம் செய்வன பண்ண மந்திரத்தால் தான் இறந்திருக்காங்களாம். அப்படின்னா தாத்தா நம்ம கிட்ட முதல் நாள் சொன்ன விஷயம் உண்மைதான் போல இருக்கு. ஆமா, இங்க இந்த மந்திர தந்திரத்தை வச்சு நிறைய பேரை கொன்னுட்டு இருக்காங்க. அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியற அத்தனை பேருமே அந்த ஆத்மாங்க தான். ஒருவேளை அவங்க நம்ம கிட்ட இதை சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ? எனக்கு என்னமோ அந்த ஆத்மாங்க நம்ம கிட்ட உதவி கேட்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் நமக்கு இது வரைக்கும் எந்த ஆபத்துமே வரல. இது வரைக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. இஷு, நம்ம பார்த்த அந்த பையனுக்கும் மத்தவங்களுடைய மர்டருக்கும் என்ன கனெக்ஷன்? இஷு, எனக்கு என்னமோ நம்ம இவன் வீட்டுக்கு போகணும்னு தோணுது. ஒருவேளை நமக்கு அங்க ஏதாவது உதவி கிடைக்கலாம். இஷு, தேங்க் காட் அட்ரஸ் எரியல. போடு தேவ், சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஆமா, தீபு என்னுடைய பையன்தான். அவனுடைய இறுதி சடங்க நான் தான் பண்ணேன். அங்கிள், நீங்க நான் சொல்றது கண்டிப்பா நம்பியே ஆகணும். நாங்க உங்க பையனை பார்த்தோம், எங்க கண்ணால பார்த்தோம். அவனோட பாடி எங்க வீட்டுல தான் இருக்கு. இங்க பாருங்க, என் பையன் இறந்துட்டானேன்னு நானே கவலையில இருந்துட்டு இருக்கேன். நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசி மேல மேல என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. என் ஒய்ஃப் உள்ள தூங்கிட்டு இருக்கா. ஒருவேளை நீங்க சொல்றதெல்லாம் அவ கேட்டானா அவ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. அவ உடம்பு சரியில்லாம போயிடும். அங்கிள், என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நம்புங்க, உங்க பையனோட பாடி இன்னும் எங்க வீட்டுல தான் அங்கிள் இருக்கு. அதுவும் ஒரு பயங்கரமான பொம்பளை கிட்ட இருக்கு. ஆமா அங்கிள், அவ அவனை வச்சு செய்வன செஞ்சிட்டு இருக்கா. வாட் ரபிஷ்! அங்கிள், நாங்க என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் முழுசா கேளுங்க. நான் இனி எதுவும் கேட்கறதா இல்ல. தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. என்ன தொல்லை பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க, இல்லனா நான் போலீஸ் கால் பண்ணிடுவேன். ப்ளீஸ் இங்க இருந்து போங்க. அங்கிள், நான் சொல்றது தயவு செஞ்சு போயிடுங்க. நீங்க ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? போங்க, போங்கன்னு சொன்னேன். ப்ளீஸ் கோ. ஒண்ணுமே புரியல. யார் இந்த அக்கா? உங்களுக்கு என்ன வேணும்? அதோட இந்த மிஸ்டர் பருவா எப்படி எரிஞ்சு விழுந்தார்ல? நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ண தானே போனோம். அவர் நம்ம சொல்றது கேட்கறதுக்கு பதிலா நம்மளே எரிஞ்சு விழுறாரு.
தேவ் எங்க இருக்க? தேவ் தேவ் என்னம்மா இது? எப்படிம்மா உங்களுக்கு கண்டுபிடிச்சு? என்னாச்சுமா? தாத்தா நாங்க ரிக்ஷால வரும்போது அந்த ரிக்ஷா திடீர்னு கவுந்துருச்சு. பிரச்சனைய விலை கொடுத்து வாங்குறதுக்குன்னே எங்கேயும் அங்கேயும் போவீங்க போல இருக்கு. இந்த ராத்திரியில மறுபடியுமா? ஒருவேளை இந்த பையனா இருக்குமோ? நீங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். சார் நீங்க இங்க நீங்க இந்த நேரத்துல ஏன் வந்தீங்க? விஷயம் இருக்கு, அதான் இந்த ராத்திரில வர வேண்டியதா போச்சு. நீங்க 2 பேரும் இப்பவே என் கூட உடனே வாங்க. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா வரணும், யாரும் பாத்திரக்கூடாது. ஆனா இந்த நேரத்துலயா? உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளையோட ரகசியத்தை கண்டுபிடிக்கணும்ல, நீங்க உடனே என் கூட வந்தாதான் அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கலாம். ப்ளீஸ் வாங்க, என் கூட வாங்க. வாங்க வாங்க ப்ளீஸ். நம்ம எதுக்கு இந்த கோவிலுக்கு? இது காளியோட பழைய கோவில். இங்க பூதம், பேய், பிசாசு எதோட பாதிப்பும் இருக்காது. ஆனா நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? நான் உங்களை ஒருத்தர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், வாங்க. ராணாஜி வணக்கம். ராணாஜி, இந்த பொண்ணுங்க தான் அவங்க கண்ணுக்கு ஆத்மா தெரியுதுன்னு சொன்னவங்க. இவரு தான் ராணாஜி. இவர் இந்த கோயிலோட பூஜாரி. இந்த ஊர்லயே மந்திர தந்திரத்துல சிறந்தவர். ஆனா எங்களையே இவர்கிட்ட கூட்டிட்டு வந்தீங்க. நான் உங்க வீட்டை சோதனை போடும் போது மாடியில இருக்கிற ரூம்ல ஒரு பொம்மை கிடைச்சது. அந்த பொம்மையை செய்வினை செய்யறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எனக்கு அந்த பொம்மை கிடைச்ச உடனே நான் ராணாஜி கிட்ட கொண்டு வந்து காட்டினேன். ராணாஜி பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த ஊர்ல ரகசியமா நடக்கிற விபத்துகளுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப அந்த செய்வனை நம்ம எல்லாரையும் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனா நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. சரி, நீங்க 2 பேரும் இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு இதை பத்தி வேற என்னெல்லாம் தெரியும்? விஷயம் ரொம்ப தீவிரமா இருக்கு. ஆனா இதை சரி செய்யறதுக்கான வழி தென்பட ஆரம்பிச்சிருக்கு. தீப் இந்த ஊர்ல இருக்கிற பெரிய ஆளுடைய பையன். அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கான். ஆனா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊரை சேர்ந்த நிறைய இளைஞர்கள் இறந்து போயிருக்காங்க. அடுத்தது அந்த கருப்பு பொம்மை. முக்கியமான விதிமுறைகளை கையாண்டா அந்த கருப்பு பொம்மையை வச்சு இறந்தவங்களை மறுபடியும் உயிரோட கொண்டு வர முடியும். ஆனா அப்படி செய்யறதுக்கு 42 பேருடைய உயிரை கொள்ளணும். தீப் இறந்ததுல இருந்து இந்த ஊர்ல ரகசியமா 40 பேர் இது வரைக்கும் இறந்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க வீட்டுல இருக்கிற அந்த பொம்பளைய இந்த செய்வனைய செய்ய சொல்லி தீப்போடைய அப்பா தான் செய்ய சொல்லிருக்கணும்.
அதனால தான் உங்க 2 பேரையும் வீட்டை விட்டு விரட்டியிருக்காங்க. இது வரைக்கும் 40 பேர் இறந்தாச்சு. அந்த விதிமுறைகளை பூர்த்தி செய்ய அந்த பொம்பளைக்கு இன்னும் 2 உயிர்கள் தேவை. அதனால தான் உங்க 2 பேரையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இல்ல நீங்க 2 பேரும் பயப்படாதீங்க. நாளைக்கு இரவு அமாவாசைங்கிறதுனால அந்த பொம்பளை தன்னோட கடைசி தந்திர வித்தைய பிரயோகிப்பா. ஏன்னா தீப் இன்னும் நடைபெணாம அவஸ்தைப்பட்டு இருக்கான். அவனை மறுபடியும் உயிரோட கொண்டு வரதுக்கு அவளுக்கு 2 உயிர்கள் தேவை. ஆனா இந்த விதிமுறைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவ உங்களை தொடக்கூட மாட்டான். அதனால நீங்க 2 பேரும் இந்த காளி மாதாவுடைய சிலையை நீங்க கூடவே வச்சுக்காங்க. இது உங்க 2 பேரையும் காப்பாத்தும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ராத்திரினா அந்த பொம்பளையோடைய தந்திரம் பலிக்காம இருக்கிறதுக்கு நான் உடனே யாகத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த விஷயத்தை நீங்க 2 பேரும் மனசுலயே வச்சுக்கோங்க. பர்வா ரொம்ப பெரிய ஆளு. அவன் செல்வாக்க பிரயோகிச்சு போலீஸை கண்டிப்பா திசை திருப்பிடுவான். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ ஏதாவது ஒரு பொய் கேஸை போட்டு அந்த பொம்பளைய லாக்அப்ல அடைச்சு வச்சிட. அந்த மாதிரி செய்யறதால அந்த பொம்பளையால இவங்க 2 பேரும் நெருங்க முடியாது. முதல்ல இவங்க 2 பேரும் இந்த ஊர் எல்லையை கடக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். சரி ராணாச்சி, எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க 2 பேரும் எதுக்கும் பயப்பட வேணாம். முடிஞ்சா நாளைக்கு ராத்திரிக்குள்ள நீங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டு கிளம்பிடுங்க. நம்பிக்கையோட இருங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் உங்க வீட்டை கொஞ்சம் சோதனை போடணும். வாங்க, நீங்க இந்த பக்கம் போங்க. நீங்க இந்த நிமிஷமே என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும். எந்த குற்றத்துக்காக? உங்க வீட்டுல இந்த மிருகங்களோட பற்கள், பறவைகளோட இறகுகள், மிருக தலைகளும் இருக்கு. இதை வீட்டுல வச்சுக்கிறது சட்டப்படி குற்றம். நான் உங்களை இந்த நிமிஷமே அரெஸ்ட் பண்றேன். சரி வாங்க. வாங்க வாங்க, கூட்டிட்டு போலாம். ஹலோ, இந்த மாதிரிலாம் நடக்கும்னு என்னால நம்பவே முடியல. மாலத்தி அவளை அக்கான்னு தான் கூப்பிடும். அவள் தான் வீடு வாடகைக்கு வேணும்னு கேட்டு வந்தா. சரி சும்மா தானே இருக்குன்னு கொடுத்துட்டோம்.
இது அந்த பொம்பளை தானே? ஐயோ, சீக்கிரம் போங்க. அண்ணா, 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 சீக்கிரம் எழுந்திருங்க. தேவ், நம்ம இங்கிருந்து போயிடலாம். சீக்கிரம் வா. ஹலோ, ஹலோ சார். அந்த பொம்பளை எங்களை கொலை பண்றதுக்கு துரத்திட்டு இருக்கா. எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ். இஷானி, நீ என்ன பேசுற? அந்த பொம்பளை என் முன்னாடி தான் லாக்அப்ல இருக்கா. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இல்ல சார், இல்ல. நாங்க சான்வர் ரோட்ல தான் இருக்கோம். அவ எங்களை கொல்ல இங்க வரைக்கும் வந்துட்டா சார். எங்களை தயவு செஞ்சு வந்து காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. ராணாஜி காளியம்மாவோட சிலையை கொடுத்தாருல, அதை கையில எடுத்து வச்சுக்கோங்க. காளியம்மா பேரை ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவுதான், எல்லாம் சரியாயிடும். நான் வர்றேன், உடனே வர்றேன். ஹலோ ராணாஜி, நீ இப்ப யார அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கியோ அது நாம எதிர்பார்த்த பொம்பளை இல்ல. அது அதோடைய உருவம் தான். ஆனா ஒரு விஷயம், அவ எவ்வளவு ஆபத்தானவளோ அதே அளவுக்கு அவ உருவமும் ஆபத்தானது. எனக்கு என்னமோ அவ லாக்அப்ல உட்கார்ந்து பிரம்மாண்ட பேதத்தை பிரயோகிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதை பிரயோகப்படுத்தினா ஒரே சமயத்துல ஒரே ஆள் பல இடங்கள்ல தெரிய முடியும். நீ எப்படியாவது உடனே அவளை திசை திருப்ப, அவளை தடுத்து நிறுத்து. சரி, நான் உடனே செய்யறேன். ஓம் க்ளீம் காய் நமஹ. ஓம் க்ளீம் காய் நமஹ. இந்த தீப்புவை உயிர்ப்பிக்க இன்னும் 2 உயிர் இருந்தா போதும். அதுக்கப்புறமா உங்களோட மகன் உயிரோட உங்ககிட்டயே திரும்ப வந்துருவான். இந்த பூட்டியா திறக்க மாட்டேங்குது. ஏன் திறக்க மாட்டேங்குது? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. சார் 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 சார், என்ன விடுங்க. சார் 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 என்ன விடுங்க. தள்ளு. இருங்க சார். சார் தள்ளு.
பேசுப்பா. தீப். நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, பிரம்மாண்ட கிரியாவை பத்தி வேத புராணங்கள்லயும் இருக்கு. அத குண்டலினி சக்தியை தூண்டி விடுற யோகிகளும் மந்திரவாதிகளும் செய்வாங்க. மந்திர தந்திர செயல்முறைகள்ல இது ரொம்ப கஷ்டமானதுன்னு சொல்லுவாங்க. இத பிரயோகிச்சா ஒரு மனுஷன் ஒரே நேரத்துல பல இடங்கள்ல காட்சி தர முடியும். பில்லி சூனியம், செய்வினை, இது எல்லாமே இந்த தந்திரங்கள்ல ஒரு பகுதின்னு கூட சொல்லலாம். விஞ்ஞானத்தை போலவே தந்திர மந்திரம் யோகத்துக்கு கூட ஒரு தனி விஞ்ஞானம், தனி உலகம் இருக்கு. அதை சரியா பிரயோகிச்சா ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னேற உதவியா இருக்கும். ஆனா இதை தவறா பிரயோகிச்சா மக்களோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி வித்தைகளை நம்ம எதுக்காக பிரயோகிக்கணும்? யோசிச்சு பாருங்க.